இந்த கால இளைஞர்கள் நிறைய பேர் வாசகம் எழுதிய டி-ஷர்ட் போட்டிருக்காங்க. அத ஒரு ஸ்டைலா நினைக்கிறாங்க. பல டி-ஷர்ட்ஸ்ல நான் இந்த வாசகத்தை பார்த்தேன். நோபடி இஸ் பர்ஃபெக்ட், ஐ எம் நோபடி. இது ஒரு விதமான லாங்குவேஜ் ட்விஸ்ட். இது ஒரு மொழி விளையாட்டு. நான் ஒண்ணுமில்லன்னு சொல்ற மாதிரி சொல்லி நான் மிகவும் சிறந்தவன்னு சொல்லுது இந்த வாசகம். இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு தெரியல. இதோட அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு நீதிமான். எனக்கு இத பார்த்ததும் பகீர்னு இருந்தது. எவ்வளவு பெருமையா எத்தனை பேர் இந்த டி-ஷர்ட்ட போட்டுக்கிட்டு அலையறாங்க. தேவனை தவிர பாவமில்லாத நீதிமான் எவருமே இந்த உலகத்துல இல்லையே. வேதம் தெளிவா சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனுஷன் யார்? நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு நாம சொன்னோம்னா நாம பொய் சொல்றோம்னு அர்த்தம். நல்லா அழகழகா டி-ஷர்ட் போடுங்க, நாகரிகமா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தத்தோட செய்யுங்க. வேத வசனத்துக்கு முரண்பாடா புறம்பா இருக்கும் எந்த செயலையும் நாம செய்யக்கூடாது. இதுல நாம தீவிரமா இருக்கணும். நம்ம தேவன் அன்பானவர். அவர் எப்பவும் அன்பாவே இருக்கிறாரு. ஆனா தேவ தூஷணத்தை அவர் சகிக்க மாட்டாரு. அதை அவர் மன்னிக்கவும் மாட்டாரு. அதனால ஜாக்கிரதை